ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பரிசு போட்டிக்கு வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புத்தக திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான புகைப்பட கண்காட்சி போட்டி நடத்தப்பட உள்ளது. இப்புகைப்பட போட்டி தூத்துக்குடியின் கலாச்சாரம், பாரம்பரியம், தெரு வாழ்க்கை, மத திருவிழாக்கள், நினைவு சின்னங்கள், மக்கள் வாழ்க்கை முறை, அடுத்த மீனவ சமுதாயத்தின் வாழ்க்கை, தூத்துக்குடி இயற்கை காட்சிகள், கடல் பரப்புகள், நதி காட்சிகள், ஈரநிலங்கள், நகர்ப்புற காட்சிகள், வனவிலங்கு மற்றும் ஈரநில பறவைகள், தொழிலாளர்கள், தொழில், மீன்பிடித்தல், விளையாட்டு என அனைத்து வகையான புகைப்படங்களையும் போட்டிக்கு அனுப்பலாம். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் கொடுத்துருக்கல எது வேணுமாலும் நீங்கள் கேமரா எடுத்து போட்டிக்கு வந்து புகைப்படமாக எடுத்து நீங்கள் அனுப்பலாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 16 முதல் அடுத்தது அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் இது அப்ளிகேஷன் இருக்குது. தூத்துக்குடியில் உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா புகைப்படம் எடுக்க தெரியுது, அதாவது உங்களால் நல்லா கேமரா எடுக்க தெரியுதுன்னா, நீங்கள் அதாவது ஒரு தஞ்சாவூர் கோயில், பெரிய கோயில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோயிலை ஒரு படம் மாதிரி எடுத்து அதை கேமராவில் எடுத்து அதோட பெருமைகளை நீங்கள் அதில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டி பரிசு வழங்கப்படும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அங்கே பேர்னு இருக்குங்களா, அதில் உங்கள் பேர் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. மொபைல் நம்பரை ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியை ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு போட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு இருக்குங்களா, அந்த குறிப்பில் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அப்லோடு பேஜில் 5 புகைப்படங்களை ஜேபெக் அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, அந்த பார்த்தீங்கன்னா புகைப்படத்தில் ஒரு அப்லோடு பாக்ஸ் இருக்குங்களா, அதில் வந்து நீங்கள் 5 புகைப்படம் என்ன பண்ணால் அப்லோடு பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதில் அந்த நீங்கள் எதை பற்றி அப்லோடு பண்ணீங்களோ அதை பற்றி நல்லா கொஞ்சம் பிரீஃபாக எழுதுங்க. அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2வது இருக்கு பாருங்கள், 2வதுல புகைப்படம் இருக்குங்களா, புகைப்படம் 2ன்னு அதில் ஒரு 5 புகைப்படங்கள் மொத்தம் எல்லாம் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது எல்லாத்துக்கும் ஒரே குறிப்பை பற்றி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது 2வதுல உள்ளதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 புகைப்படத்தை அதில் அப்ளை பண்ணிட்டு அதை பற்றி எழுதுங்க. இப்படியே வந்தீங்கன்னா மொத்தம் 3வது புகைப்படம் இருக்குங்களா, 3 1 4 மொத்தம் 5 25 புகைப்படங்கள் அப்லோட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அதை ப்ரீஃபாக எப்போ தோணுது, எப்போ அதோட பேக்ரவுண்டை பற்றி நீங்கள் எழுதிட்டு கீழே வந்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குங்களா, அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓகே பண்ணிங்கன்னா இமெயில் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் வரும். லாகின் பண்ணிங்கன்னா அந்த லாகினில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரியும். இதில் யார் சிறந்ததை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 லட்ச ரூபா ப்ரைஸு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.